ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். தினம் ஒரு கதை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் இந்துக்குமார். இன்றைக்கும் எப்பயும் சொல்கிற மாதிரி குட்டி கதை தாங்க. இந்த குட்டி கதையிலேருந்து குழந்தைங்களுக்கும் எடுத்து சொல்லலாம். நமக்கும் எடுத்துக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு எலி இருந்துச்சுங்க. அந்த எலி எலி வந்து ஒரு நாள் ஒரு தவளையை சந்திச்சிச்சு. அந்த எலியும் தவளையும் அப்படியே சந்திச்சு கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப பழகி ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தாங்க. அப்படியே ரொம்ப நண்பர்கள் ஆயிட்டாங்க. இப்படியே டெய்லி டெய்லி அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. ரொம்ப நண்பர்களா அப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த தவளை என்ன பண்ணும், எப்போ பார்த்தாலும் இந்த எலிய பார்க்குறதுக்கு அடிக்கடி வரும். அந்த எலியோட வலைக்கு வந்து எலிகிட்ட நிறைய தின்பண்டங்கள் வச்சுருக்கும் எலி எப்பயுமே. அத வந்து அந்த தவளை நண்பனுக்கு அந்த எலி குடுக்கும். அத வாங்கி சாப்பிட்டுட்டு அது திருப்பி தன்னோட இடத்துக்கு போகும். இப்படியே வந்து நாட்கள் போய்க்கிட்டு இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் வந்து வந்து வந்துட்டு அது தின்பண்டத்த வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும். அது தின்பண்டங்கள் எவ்வளோ வச்சிருக்குன்றதுக்கும் அந்த தவளைக்கு தெரியும். அதனால வரும், வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போகும். சாப்பிட்டுட்டு போகும். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் அந்த தவளை சொல்லுச்சு, "எலி நண்பா, எலி நண்பா, நீ எப்போ பார்த்தாலும் வந்து நான் தான் உன் வீட்டுக்கு வர்றேன். நீ எனக்கு எப்போ பார்த்தாலும் தின்பண்டங்கள்லாம் நிறைய குடுக்குற. ஆனா நீ என் வீட்டுக்கு வர்றதே இல்ல. ஒரு நாளைக்காவது என் வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்லுச்சு. உடனே எலி சொல்லுச்சு, "தவளை நண்பா, எனக்கும் உன் வீட்டுக்கு வரணும்னு ஆசை தான். ஆனா உன் வீடு இருக்கிறதோ வந்து அந்த கால்வாய்க்கு அடியில இருக்கு. அங்க என்னால வர்றது கஷ்டம். எனக்கு வர முடியாது. அதனால தான் நான் வராம இருக்கேன்" அப்படின்னு சொல்லுச்சு. உடனே தவளை சொல்லுச்சு, "ஏன் எலி நண்பா நீ கவலைப்படுற? நான் இருக்கேன்ல. நான் உன்னை கூட்டிட்டு போறேன் என்னோட இடத்துக்கு" அப்படின்னு சொல்லுச்சு. "நீ கூட்டிட்டு போனாலும் என்னால வர முடியாதே அந்த கால்வாயை கடந்து" அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அந்த தவளை சொல்லுச்சு, "கவலைப்படாத, என்னோட முதுகுல நீ உட்காந்துக்கோ. நான் தாவி தாவி உன்னை கூட்டிட்டு போயிடுறேன்" அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அந்த எலி சொல்லுச்சு, "நீ தாவி தாவி கூட்டிட்டு போம்போது நான் கீழ விழுந்துருவேன். அதனால எனக்கு வர பயமா இருக்கு" அப்படின்னு அந்த எலி சொல்லுச்சு. உடனே அந்த தவளை சொல்லுச்சு, அதெல்லாம் பயப்படாத. அதுக்கும் நான் ஒரு வழி வச்சிருக்கேன். என்னன்னா வந்து தடித்த வந்து தண்டு இருக்கும். அந்த தண்ட வந்து உன் கால்லயும், என் கால்லயும் கட்டிப்போம். கட்டிக்கிட்டோன்னா, சேர்த்து கட்டிக்கிட்டோன்னா, நீ விழமாட்ட. நான் குதிக்கும்போது, நீ என்ன பிடிச்சு உட்காந்துக்கோ" அப்படின்னு சொல்லுச்சு. உடனே எலிக்கும் இது ஒரு நல்ல யோசனையா தோணுச்சு. சரி, நம்மளும் போய் நம்ம தவளை நண்பனோட வீட ஒரு தடவையாவது பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2ம் கிளம்பிடுச்சுங்க. இப்ப தவளையோடைய முதுகுல எலி உட்காந்துக்கிச்சு. அந்த கால்ல கட்டியிருக்கு அந்த தண்டோட கட்டினதோட உட்காந்துக்கிச்சு. இப்ப தவளை வந்து பாதி தூரம் கால்வாயில போய்க்கிட்டு இருக்கும்போதே, இந்த தவளைக்கு வந்து ஒரு வஞ்சக எண்ணம் தோணுது. என்ன தோணுதுன்னா, இந்த எலிகிட்ட நெறைய தின்பண்டங்கள் இருக்கே, அதெல்லாம் வந்து நம்மளுடைய உடைமை ஆக்கிக்கிறணும்னா, இந்த எலிய நம்ம உயிரோட விடக்கூடாது. நம்ம உயிரோட விடாம இத கொன்னுட்டோம்னா, அங்க போய் அதோட இடத்துல இருக்க பொருளெல்லாம் நம்மளோடத ஆக்கிக்கலாம். அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. உடனே அத செயல்படுத்தலாம்னு நெனச்சு, கால்வாயோட நடு பகுதியில இறங்க ஆரம்பிச்சுச்சு இந்த தவளை. எலி மேலேருந்து கத்த ஆரம்பிச்சுச்சு. "தவள நண்பா, தவள நண்பா, நீ என்ன செய்ற? உனக்கு வந்து தண்ணிக்குள்ள போனா பயம் கிடையாது. உனக்கு பிரச்சனை கிடையாது. உன்னால உயிர் வாழ முடியும். ஆனா, தண்ணிக்குள்ள போனா என்னால உயிர் வாழ முடியாதுன்னு உனக்கு தெரியாதா என்ன?" அப்படின்னு கேட்டுச்சு. உடனே தவளை சொல்லுச்சு, "அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு தான் நான் அப்படி பண்றேன்" அப்படின்னு சொல்லுச்சு. உடனே எலி கேட்டுச்சு, "என்ன தவளை சொல்ற நீ? ஏன் இப்படி சொல்ற?" அப்படின்னு கேட்டுச்சு. "ஆமா, உன்கிட்ட நெறைய பொருட்கள் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அது ஃபுல்லா எனக்கு வேணும். அதனால ஒண்ணு உயிரோட விட்டா அந்த பொருளெல்லாம் எனக்கு ஆக்க முடியாது. அதனால எனக்குரிய பொருள அத ஆக்கணும்னா, ஒண்ணு நான் கொன்றணும். அதுதான் நான் முடிவெடுத்திருக்கேன்" அப்படின்னு சொல்லுச்சு. உடனே எலி ரொம்ப கவலைப்பட்டுச்சு. இப்படி நம்பி வந்தவொன்னே இப்படி பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு, அத அந்த தவளைட்டயே கேட்டுச்சு. "இங்க பாரு நண்பனே, நான் உன் உயிர் நண்பன் இல்லையா? நான் உன்னைய நம்பி தானே நான் உன் கூட வந்தேன். நீ இப்படி பண்ணலாமா?" அப்படின்னு கேட்டுச்சு. உடனே தவளை சொல்லுச்சு, "அதெல்லாம் எனக்கு இப்ப அது தேவை இருக்கு. அதனால நான் அது பண்ணலாம். இதுதான் எனக்கு சரின்னு படுது" அப்படின்னு சொல்லுச்சு. உடனே எலி சொல்லுச்சு, "நீ ஒண்ணு கேட்டிருந்தேன் நானே அந்த பொருள ஃபுல்லா உனக்கு நான் குடுத்துருப்பேன். இப்பயும் ஒண்ணும் கெட்டு போகல. அந்த பொருள ஃபுல்லா நீயே எடுத்துக்கோ. என்ன மட்டும் உயிரோட விட்டுடு" அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுதலா கேட்டுச்சு. ஆனா இந்த தவளை சொல்லுச்சு, "அதெல்லாம் உன்னைய விட முடியாது. நீ அந்த பொருள எனக்கு குடுக்கிறதா இருந்தா கூட, நான் உனக்கு அதெல்லாம் உன்னைய உயிரோட நான் விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள இறங்க ஆரம்பிச்சுச்சு. அப்ப எலி ரொம்ப சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சிருச்சு.
அப்போ அதே சமயத்தில் மேலே வானத்தில் ஒரு பருந்து பறந்து வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த எலியோட சத்தம் கேட்டோடனே பருந்து கீழே பார்த்துச்சு. அப்போ தண்ணிக்குள்ளே மூழ்க போகிற மாதிரி இருக்க எலி தான் அது கண்ணுக்கு பட்டுச்சு. உடனே அதை அப்படியே கவ்விட்டு போகிறதுக்கு இந்த பருந்து மேலேருந்து கீழே இறங்கி அப்படியே கவ்விருச்சு. கவ்வுனா அதோடு சேர்த்து தவளையோட கால்லையும் எலியோட கால்லையும் 2 ஒரு தண்டுனால் இணைக்கப்பட்டிருந்தனால அந்த தவளையும் சேர்த்து கவ்விருச்சு அந்த பருந்து. அப்படியே கவ்விட்டு போன பருந்து வானத்துக்கு போய் அது 2யும் கொன்று சாப்பிட்ருச்சு. இதுதாங்க கதை. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, நம்ம வந்து நல்ல நண்பர்கள் நம்ம நினைப்போம், நல்ல நண்பர்கள் தான் இவங்க அப்படின்னு. ஆனால் அவங்களே வந்து ஒரு நாள் அவங்களோட சுயரூபத்தை காட்டுற அன்னைக்கு தான் அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு நமக்கு தெரியும். இந்த தவளை மாதிரி வந்து வஞ்சக எண்ணங்களோடையே நம்மகிட்ட பழகிட்டு கூட இருக்கலாம் அவங்க. நம்மகிட்ட இருக்க உடைமைகள், நம்மக்கிட்ட இருக்க பொருட்கள் எல்லாம் ஒன்று அவங்களுக்கு வந்து ரொம்ப கண்ணை உறுத்திட்டே இருக்கலாம். என்னைக்கா இருந்தாலும் அதை அபகரிச்சுக்கணும்னா அது அப்படின்னு நினச்சி நமக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஆட்களாக அவங்க மாறலாம். அதனால் நண்பர்களை வந்து நல்ல பரிசோதித்து பார்த்துட்டு அவங்களோட பழகுங்க. அதே மாதிரி வந்து அவங்க அந்த நண்பர்களோட வீட்டுக்கு அல்லது தனிப்பட்ட முறையிலே எங்கேயும் போகும்போது ரொம்ப யோசித்து இங்கே போனால் நமக்கு சரியாக வருமா, இவங்க சரியான ஆள் தானான்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுத்து போங்க. இந்த தவளைகிட்ட வந்து எலி மாட்டின மாதிரி நம்மளும் வந்து யாராவது ஒரு கொடிய ஆட்கள் கிட்ட மாட்டிடக்கூடாது. இதுதாங்க நம்ம இந்த இந்த கதையிலேருந்து எடுத்துக்கிற விஷயம். அது போக குழந்தைங்களுக்கும் நம்ம இதை சொல்லணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியாது. யாரை பார்த்தாலும் ஈஸியாக பழகிருவாங்க. அவங்கக்கிட்டேயும் வந்து நம்ம இதை சொல்லணும் எடுத்து. யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பிட வேண்டாம். அந்த மாதிரி நம்பி எங்கேயும் போக வேண்டாம். அதை புரிஞ்சுக்கிட்டு யார் எப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட நட்பு பாராட்டுங்கன்னு சொல்லி நம்ம வளர்க்கலாங்க. இதுதாங்க கதை. கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கதை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கதைக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேங்க. அப்போ எப்பயுமே நான் ஒரு சில பொதுவான விஷயங்கள் உங்ககிட்ட பேசுகிறது உண்டு. இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேச போகிறேங்க. என்னென்னா இது ஒரு சின்ன டிப்ஸுங்க. எல்லோரும் மருதாணி வைப்போம். முன்னாடிலாம் மருதாணி அடிக்கடி வைப்போம். இப்போ கோன் வைக்கிறோம். கோன் வைக்காதீங்கங்க, மருதாணியே வைங்க. மருதாணி ரொம்ப நல்லது உடலுக்கு. குளிர்ச்சி, நிறைய அதில் உள்ள மருத்துவ குணங்கள் இருக்குது. மருதாணி வைக்கும்போது நிறைய பேருக்கு கலர் நல்லா வர்றதில்லன்னு நினச்சி தான் அந்த கோனெல்லாம் வைக்கிறோம். அது கலர் நல்லா வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா, முன்னாடிலாம் வந்து பாக்கு, புளியெல்லாம் வச்சு அரைப்பாங்க. அதெல்லாம் வந்து ரத்தத்தை உறிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வச்சு அரைக்காமல் இப்போ ஒரு சின்னதாக நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். கொஞ்சம் அதில் ஜீனி, கொஞ்சோண்டு வந்து ஒரு ஒரு 2 லவங்கம், கொஞ்சோண்டு பட்டை, அப்புறம் கொஞ்சோண்டு லெமன் பிழிஞ்சு விட்டு அரைங்கங்க. அரைச்சி வச்சிங்கன்னா நல்ல டார்க்காக பிடிக்குங்க. என் பசங்களுக்கு, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் அப்படி தான் வச்சு விடுவேன். நானும் அப்படி தான் வச்சுக்குவேன். நல்ல டார்க்காக இருக்கும். பார்க்கவே அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகேங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.